திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர் ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 7 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் திங்கட்கிழமை எண்ணப்படுகிறது. இதற்காக திண்டுக்கலை அடுத்துள்ள முத்தனம்பட்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கு தரைத்தளத்தில் திண்டுக்கல், ஆத்தூர் ஆகிய 2 தொகுதிகளும், முதல் மாடியில் வேடசந்தூர், நத்தம் ஆகிய 2 தொகுதிகளும், 2வது மாடியில் பழனி, ஒட்டஞ்சத்திரம், நிலக்கோட்டை ஆகிய 3 தொகுதிகளும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதற்கு வசதியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தும் இயந்திரங்கள் அங்கு 7 அறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கின்றன. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வாக்கு எண்ணும் அறை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு 7 தொகுதிகளிலும் தலா 14 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. அதேபோல் தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டு உள்ளது. இதில் 500 தபால் வாக்குகளுக்கு 1 மேஜை வீதம் 32 மேஜைகள் போடப்பட்டு இருக்கின்றன. இந்த வாக்கு எண்ணும் பணிக்கு ஒரு மேஜைக்கு மேற்பாளர், வாக்கு எண்ணும் உதவியாளர், நுண் பார்வையாளர், உதவியாளர் என 4 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். அதேபோல் தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு ஒவ்வொரு மேஜைக்கும் தலா 4 பேர் நியமிக்கப்பட்டு இருக்கின்றனர். இது தவிர பாதுகாப்பு அறையில் இருந்து வாக்கு எண்ணும் அறைக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு வருவதற்கு, திரும்ப எடுத்து செல்வதற்கும் ஊழியர்கள் உள்ளனர். பலத்த பாதுகாப்பு. இதை ஒட்டி வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அலுவலர்கள், முகவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் வருவதற்கு தனித்தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து வருவதற்கு தனி பாதைகள் உள்ளன. ஒவ்வொரு பாதையிலும் அதிகாரிகள் நின்று தீவிர சோதனைக்கு பின் வாக்கு எண்ணும் அலுவலர்கள், முகவர்கள் அனுமதிப்பார்கள். அதில் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கு வழங்கப்பட உள்ளன. மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது மையத்தின் வெளியே ஏராளமான தொண்டர்கள் குவியும் வாய்ப்பு உள்ளது. இதற்கிடையே வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. வாக்கு மையத்தில் 1250 போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயிலில் வளாகம், வாக்கு எண்ணும் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதற்காக திண்டுக்கல் சரக போலீஸ் டிஐஜி சசிமோகன் மேற்பார்வையில் போலீஸ் சூப்பிரண்ட் பிரதீப் தலைமையில் 2 கூடுதல் சூப்பிரண்டுகள், 7 துணை சூப்பிரண்டுகள் உட்பட மொத்தம் 850 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இது தவிர மாவட்டம் முழுவதும் முக்கிய இடங்களில் 400 போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டு உள்ளனர்.